இந்திய பெருங்கடலையும் பசிபிக் பெருங்கடலையும் இணைக்கும் நீர்ச்சந்தி எது? ஆப்ஷன் ஏ பெரிங் நீர்ச்சந்தி, ஆப்ஷன் பி ஜிப்ரால்டர் நீர்ச்சந்தி, ஆப்ஷன் சி மலாக்கா நீர்ச்சந்தி, ஆப்ஷன் டி பாக் நீர்ச்சந்தி. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி மலாக்கா நீர்ச்சந்தி. இந்திய பெருங்கடலையும் பசிபிக் பெருங்கடலையும் இணைக்கும் மிக முக்கியமான மற்றும் குறுகிய நீர்ச்சந்தி மலாக்கா நீர்ச்சந்தி ஆகும். இது உலக வர்த்தகத்தின் பெரும்பகுதியை கையாள்கிறது. அட்லாண்டிக் பெருங்கடலையும் மத்திய தரைக்கடலையும் இணைக்கும் நீர்ச்சந்தி எது? ஆப்ஷன் ஏ மலாக்கா நீர்ச்சந்தி, ஆப்ஷன் பி ஜிப்ரால்டர் நீர்ச்சந்தி, ஆப்ஷன் சி பேரிங் நீர்ச்சந்தி, ஆப்ஷன் டி பாக் நீர்ச்சந்தி. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி ஜிப்ரால்டர் நீர்ச்சந்தி. இது அட்லாண்டிக் பெருங்கடலையும் மத்திய தரைக்கடலையும் இணைக்கும் மிக முக்கியமான நீர்ச்சந்தியாகும். இது ஐரோப்பா மற்றும் ஆப்பிரிக்க கண்டங்களை பிரிக்கிறது. வங்காள விரிகுடாவையும் பாக் வளைகுடாவையும் இணைக்கும் நீர்ச்சந்தி எது? ஆப்ஷன் ஏ பேரிங் நீர்ச்சந்தி, ஆப்ஷன் பி ஜிப்ரால்டர் நீர்ச்சந்தி, ஆப்ஷன் சி மலாக்கா நீர்ச்சந்தி, ஆப்ஷன் டி பாக் நீர்ச்சந்தி. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி பாக் நீர்ச்சந்தி. இது வங்காள விரிகுடாவையும் பாக் வளைகுடாவையும் இணைக்கும் மிக முக்கியமான நீர்ச்சந்தியாகும். இது இந்தியா மற்றும் இலங்கை நாடுகளுக்கு இடையே அமைந்துள்ளது. ஆர்க்டிக் பெருங்கடலின் ஆழமான பகுதி எது? ஆப்ஷன் ஏ யுரேஷியன் தாழ்நிலம், ஆப்ஷன் பி மில்வாக்கி, ஆப்ஷன் சி ஜாவா, ஆப்ஷன் டி மரியானா. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ யுரேஷியன் தாழ்நிலம். எல்லையோர கடல்களையும் தீவுகளையும் கொண்டுள்ளவை எவை? ஆப்ஷன் ஏ நிலத்தோற்றங்கள், ஆப்ஷன் பி சமவெளிகள், ஆப்ஷன் சி பெருங்கடல்கள், ஆப்ஷன் டி கண்டங்கள். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி பெருங்கடல்கள். உலகில் உள்ள பெருங்கடல்கள் பசிபிக் பெருங்கடல், அட்லாண்டிக் பெருங்கடல் போன்றவை தங்களின் எல்லைகளில் பல்வேறு எல்லையோர கடல்களையும் மற்றும் உள்ளே ஏராளமான தீவுகளையும் கொண்டுள்ளன. நீரால் சூழப்பட்டுள்ள நிலப்பகுதியின் பெயர் என்ன? ஆப்ஷன் ஏ அகழி, ஆப்ஷன் பி தீபகற்பம், ஆப்ஷன் சி தீவு, ஆப்ஷன் டி வளைகுடா. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி தீவு. 4 பக்கமும் நீரால் சூழப்பட்டுள்ள நிலப்பகுதி தீவு எனப்படும். 2 நீர்ப்பகுதிகளை இணைக்கும் குறுகிய நீர்ப்பகுதியின் பெயர் என்ன? ஆப்ஷன் ஏ நீர்ச்சந்தி, ஆப்ஷன் பி ஓடை, ஆப்ஷன் சி வாய்க்கால், ஆப்ஷன் டி ஆறு. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ நீர்ச்சந்தி. 2 பெரிய நீர்ப்பகுதிகளை இணைக்கும் குறுகிய நீர்வழி பகுதி நீர்ச்சந்தி எனப்படும். பசிபிக் பெருங்கடலின் முக்கோண வடிவத்தின் மேற்பகுதி பசிபிக் பெருங்கடலையும் ஆர்க்டிக் பெருங்கடலையும் இணைக்கும் எந்த நீர்ச்சந்தியில் காணப்படுகிறது? ஆப்ஷன் ஏ நீர்ச்சந்தி, ஆப்ஷன் பி பாக் நீர்ச்சந்தி, ஆப்ஷன் சி பேரிங் நீர்ச்சந்தி, ஆப்ஷன் டி மலாக்கா நீர்ச்சந்தி. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி பேரிங் நீர்ச்சந்தி. பசிபிக் பெருங்கடலின் வடக்கு முக்கோண முனை ஆர்க்டிக் பெருங்கடலை இணைக்கும் குறுகிய நீர்ச்சந்தியான பேரிங் நீர்ச்சந்தியில் முடிவடைகிறது. அகன்ற நில வளைவை கொண்ட கடல் பகுதியின் பெயர் என்ன? ஆப்ஷன் ஏ வளைகுடா, ஆப்ஷன் பி அகழி, ஆப்ஷன் சி தீவு, ஆப்ஷன் டி தீபகற்பம். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ வளைகுடா. ராஸ் கடல், வெடல் கடல் மற்றும் டேவிஸ் கடல் ஆகியவற்றை எல்லையோர கடல்களாக கொண்ட பெருங்கடல் எது? ஆப்ஷன் ஏ தென் பெருங்கடல், ஆப்ஷன் பி ஆர்க்டிக் பெருங்கடல், ஆப்ஷன் சி இந்திய பெருங்கடல், ஆப்ஷன் டி அட்லாண்டிக் பெருங்கடல். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ தென் பெருங்கடல். தென் பெருங்கடல் அண்டார்டிகா கண்டத்தை சுற்றியுள்ள ஒரு பெரிய நீர்நிலையாகும். இதன் எல்லையோர கடல்களில் ராஸ் கடல், வெடல் கடல் மற்றும் டேவிஸ் கடல் போன்றவை அடங்கும். அண்டார்டிகாவை சுற்றி அமைந்துள்ள பெருங்கடல் எது? ஆப்ஷன் ஏ கருங்கடல், ஆப்ஷன் பி தென் பெருங்கடல், ஆப்ஷன் சி செங்கடல், ஆப்ஷன் டி சாக்கடல். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி தென் பெருங்கடல். தென் பெருங்கடல் அண்டார்டிகா கண்டத்தை சுற்றியுள்ள ஒரு பெரிய நீர்நிலையாகும். இதன் எல்லையோர கடல்களில் ராஸ் கடல், வெடல் கடல் மற்றும் டேவிஸ் கடல் போன்றவை அடங்கும். தென் பெருங்கடலின் பெரும்பான்மையான பகுதி எதனால் சூழப்பட்டுள்ளது? ஆப்ஷன் ஏ
பனிப்பாறைகளால், ஆப்ஷன் பி குளிர்ச்சியால், ஆப்ஷன் சி வெப்பத்தால், ஆப்ஷன் டி பனிச்சரிவுகளால். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ பனிப்பாறைகளால். தென் பெருங்கடலின் பெரும்பான்மையான பகுதி அதன் எல்லையில் அமைந்துள்ள அண்டார்டிகா கண்டத்தில் பனிப்பாறைகள் மற்றும் பனி அடுக்குகளால் சூழப்பட்டுள்ளது. இந்த பனி அடுக்குகள் பல கிலோமீட்டர் பரப்பளவில் கொண்டுள்ளன. தென் பெருங்கடலின் ஆழமான பகுதி எது? ஆப்ஷன் ஏ தென் சாண்ட்விச் அகழி, ஆப்ஷன் பி மரியானா அகழி, ஆப்ஷன் சி ஜாவா அகழி, ஆப்ஷன் டி பாய்சன் பள்ளம். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ தென் சாண்ட்விச் அகழி. தென் பெருங்கடலில் மிக ஆழமான பகுதி தென் சாண்ட்விச் அகழியாகும். இது ஒரு வி வடிவ விட்டம் மற்றும் பல கிலோமீட்டர் ஆழம் கொண்டது. வடதுருவம் ஆர்க்டிக் பெருங்கடலின் எந்த புறத்தில் அமைந்துள்ளது? ஆப்ஷன் ஏ மையத்தில், ஆப்ஷன் பி பக்கவாட்டில், ஆப்ஷன் சி எதிரில், ஆப்ஷன் டி நேரில். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ மையத்தில். வடதுருவம் ஆர்க்டிக் பெருங்கடலின் மையப்பகுதியிலேயே அமைந்துள்ளது. இது பெருங்கடலின் நடுப்புள்ளியாகும். ஃபேர்வெல் தீவு, பௌமன் தீவு, ஹார்ஸ் தீவு போன்ற தீவுகளையும் கொண்ட பெருங்கடல் எது? ஆப்ஷன் ஏ தென் பெருங்கடல், ஆப்ஷன் பி ஆர்க்டிக் பெருங்கடல், ஆப்ஷன் சி இந்திய பெருங்கடல், ஆப்ஷன் டி அட்லாண்டிக் பெருங்கடல். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ தென் பெருங்கடல். தென் பெருங்கடல் அண்டார்டிகா கண்டத்தை சுற்றியுள்ள ஒரு பெரிய நீர்நிலையாகும். இதன் தீவுகளில் ஃபேர்வெல் தீவு, பௌமன் தீவு, ஹார்ஸ் தீவு போன்றவை அடங்கும்.